Kami polis. Jangan tipu. Siapa bagi phone ni dekat kamu? Saya jumpa dekat tong sampah belakang kedai ni. Okey. Sekarang saya nak tengok CCTV footage depan belakang kedai. Boleh? Boleh? அந்த ஃபோனை அக்சஸ் பண்ணும்போது கடைசியாக எடுத்த ஃபோட்டோ தூரத்துலேருந்து மறைஞ்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மேபி அது கொலகாரனோட ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். சார் ஏன் சார் இந்த ஃபோட்டோ வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? இவன் பேர் சீலன். சார் இவன் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ரஸை பார்த்தா இந்த வாட்டி மிஸ் ஆயிரும் போல இருக்கு. சார் நம்ம சைட்லேருந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பேக்கேஜிங் சைட்லேருந்து தான் நம்ம அசைன் பண்ண ஃபேக்ட்ரியில் ஏதோ ஸ்ட்ரைக்னால கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ அந்த ஃபேக்ட்ரியோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு மற்ற ஃபேக்ட்ரி கிட்ட கொட்டேஷன் வாங்கி வேலையை சீக்கிரம் நடக்க வேண்டியது தானே? சார் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஒன்றுமோ அந்த ப்ரோசஸ்னால நம்மளுக்கு இன்னும் ஸ்லோவாக தான் ஆகும்னு தோணுது. ஹலோ ஷாலினி, உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் மாயா பற்றி கொடுத்த நியூஸை போட மாட்டீங்கன்னு சொன்னீங்களாமே. சார், அவர் கொடுத்த நியூஸு டசன்ட் மேக் எனி சென்ஸ். வெரிஃபை பண்ணி பார்த்ததுல அது தப்பாக இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் போட்ட செய்திகளாம் தப்பான செய்தின்னு தெரியாமையா போட்டீங்க? ஃபண்டிங் வாங்குறீங்களே, அப்புறம் என்ன? ஆமாம் பண்ணோம், ஒத்துக்கிறேன். அதனால எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆனால் இப்போ தேவையில்லாத பிரச்சனைகளும் எங்களை வந்து சேருது. இதுக்கு மேலே மாயோட கேஸை இந்த டைரக்ஷனில் கொண்டு போக முடியாது. என்ன திடீர்னு திருந்துறீங்களா என்ன? லிசன், ஜஸ்ட் 1 more week. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நான் போன வாட்டி கொடுத்ததை விட டபுளாக கொடுக்குறேன். என்ன டீலா? சாரி சார், இப்போ தான் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இனிமேல் உண்மையாக ஜெர்னலிஸ்ட் என்ன பண்ணுவாங்களோ அதை நாங்கள் பண்ணுறோம். உங்கள் ஆஃபருக்கு நன்றி. ஓ, பார்க்குறேன். உங்கள் உண்மையான ஜேர்னலிசம் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்குறேன். வாழ்த்துக்கள். பாய். ஓகே சார், பாய். 2 பேருக்கும் உள்ள காமன் கிரவுண்ட் எது? மேக்கப் மட்டும்தான். சின்ஸ் மாடலிங். பட் நான் செக் பண்ணி பார்த்ததில் மாயா ராணிக்கிட்டேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ராணியோட கஸ்டமர் எல்லாத்தையும் க்ராஸ் செக் பண்ணி பார்த்தேன். அதில் மாயா பேர் கூட இல்லை. அப்புறம் எப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? ஃபோனில் அடிக்கடி பேசியிருக்காங்களே. ஒரு வேளை காமனாக மீட் பண்ணுற இடம் ஏதாவது லைக் ஷாப்பிங் மால், கடைங்க இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம்ல. அப்படியே யோசித்தாலும் அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் டோட்டலி வேறு வேறு. ஸோ அடிக்கடி சந்தித்து ஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு வாய்ப்புகள் குறைவு. ரத்னகுமார் சொன்னபடி பார்த்தா ராணி போகிற இடம் ஒன்று க்ரோசரி ஷாப், 2வது பியூட்டி பார்லர். அவங்களோட பியூட்டி ப்ராடக்ட் ஸ்டாக் சப்ளைக்காக அவங்க நிறைய பியூட்டி பார்லருக்கு போயிருக்கலாம். மேபி அதுதான் இவங்க 2 பேருக்கும் காமன் ஏரியாவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. குட் ஈவினிங் மிஸ்டர் மகேந்திரா. சொல்லுங்கள், திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்தில்? ஏன் என் சீரீஸில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் கால் பண்ணக்கூடாதா? அதில் என்ன இருக்குது? நீங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லையே. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஆன்லைன் ரீச் ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. இது சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணிங்களா? அது மட்டும் இல்லை, நாயகி சீரியல் விஷயமா பேசணும். பேசலாப்பா? ஓ, இன்னும் என்ன இருக்குது பேச? அதான் பேச வேண்டியதெல்லாம் அன்றைக்கே பேசி முடிச்சிட்டிங்களே. நீ இன்னும் பழசம் மறக்கலன்னு நினைக்கிறேன். சில காயங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது மிஸ்டர் மகேந்திரன். நான் அசிங்கம் நடந்துக்கிறேனா இல்லை நீ அசிங்கம் நடந்துக்கிறியா? யூ ட்ரை டு ஸ்டீல் மை பாய் ஃப்ரெண்ட். இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அதான் உண்மை. இந்த இண்டஸ்ட்ரிக்கு உன்ன மாதிரி சீப்பான ஆள்லாம் தேவையே இல்லை. உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. லூசி புரிஞ்சுக்கோ. திஸ் வாஸ் அ டஃபஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப். ஓகே, நான் உன்னை பற்றி மட்டும் யோசிக்கல, ஸ்பான்சர்ஸை பற்றி நான் யோசிக்கணும். பாதியிலே என்னை லீக்லேருந்து தூக்குனா என் கரியர் என்ன ஆகும்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? லூசி, கமான். உன்னை இந்த சீரியஸ் ட்ராமாட்டிக் ஆக்ஷனை என்கிட்ட காட்டாதே. உன்னை அந்த கேரியரில் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான். எனக்கு நடிக்க முதல் வாய்ப்பு கொடுத்தனால நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்னு ஆகாது. ஐ ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ். லூசி, சீரியஸ்லேருந்து உன்னை மொத்தமாக தூக்கலை, நீ செகண்ட் லீட் தான் பண்ண போகிற. எது? இதுக்கு முன்னாடி மாயாவை காஸ்ட் பண்ண கேரக்டர் அதனே? ஷி வாஸ் ஜஸ்ட் அ டம் ஃப்ரெண்ட். அது செகண்ட் கேரக்டர் கூட இல்லை. லூசி, இதுக்கு மேலேயும் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் எடுத்த முடியல எந்த விதமான மாற்றம் வரப்போகிறதில்ல. ஓ, அப்போ கான்ட்ராக்ட் படியே பேசுவோம். அக்கா, ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலாமா? ஆல்ரெடி செஞ்சாச்சுமா, இன்னும் கொஞ்சம் தான். ஹேர் ஸ்ப்ரே பண்ணால் டன். இல்லை, ஃபோட்டோகிராஃபர்ஸ் 7 மணிக்கு வரதா சொன்னாங்க, அதான். கேன் எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி விட்டுருவேன். அண்ட் இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் மேக்கப் கலையமாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ராணி இறப்புக்கு அப்புறம் இந்த கேஸ் சுலபமாக முடிஞ்சிடும்னு பார்த்தா அது இன்னொரு பெரிய சூழலை தான் விட்டுருக்கு. சார், நம்ம எல்லா எங்களையும் விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கோம். வேறு என்ன பண்ணுறது?
அது இல்லை ஷெஃப். இந்த கேஸில் ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், ஒரு தெளிவான நோக்கு இல்லாமல் நிறைய இடங்களை நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கேஸை முடிக்கணும்னா நமக்கு இன்னொரு தெளிவு தேவைப்படுது. இன்ஃபேக்ட் மென்டலி நான் பிளான் பிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். சார், கிரைசிஸ் மேனேஜ்மெண்டோட வேலையில் ஒன்று தான். இங்கே கொடுக்குற சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல்சோ சாரி, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ப்ரெஷர் கொடுத்துட்டேன். புரியுது சார். எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர் வேறு பிஸ்னஸை பார்த்துக்க போனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியுமாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த ப்ரெஷர் தான். மற்றபடி நானும் ஒரு காலத்தில் நல்லா ஜாலியாக அந்த பையன் தான். இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிறு மாறிட்டேன். சார், லைஃப் முழுக்க ஜாலியாகவே இருக்க முடியாது சார். ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சீரியஸாக மாறி தான் ஆகணும். இல்லை, லஞ்ச் டைம் ஆச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. மை ட்ரீட். என்ன சொல்கிறீங்க? லஞ்சா? இல்லை சார், பரவாயில்ல. கம் ஆன், வி நீட் டு செலிப்ரேட். அப்படி உங்களுக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட லஞ்ச் டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கால் பண்ணி பெர்மிஷன் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு காலகட்டம் வரைக்கும் என் வாழ்க்கையில் நண்பர்கள்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இருந்ததில்லை. எனக்கும் நட்புக்கும் ராசியே இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் என் வாழ்க்கையில் விமலா வந்தா. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் என்னோட முதல் தோழி. என்னால் முடியல மாயா. ஹவுஸ்மேட்ஸோட தலை வலியாக இருக்கு. அந்த ஓனர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னியே, என்னதான் ஆச்சு? பேசிட்டேன். ஆனால் ஓனர் சொல்கிறாங்க அவ்வளோ சரிசமமான காசு தான் கட்டுறா, அவளுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. கரெக்டு தானே மாயா? ஒரு மனுஷன் 1/2 மணி நேரம் குளிக்கலாம், 1.5 மணி நேரம் அவள் பாத்ரூமில் இருப்பாங்க. மித்தவங்களாம் வேலைக்கு போவேனா? இதனால அண்ணாடிக்கும் சண்டை. சரி சரி சில். என்ன பண்ணலான் இருக்க? என்ன பண்ணலான்னா 2 வாரமாக வீடு தேடிட்டு இருக்கேன். ஏய் வாடி. இது ஸ்டார் ரூம், அங்கே சப்பாத்தி வச்சுக்கலாம். கிச்சன் இங்கே. உன் வீட்டுக்கு முத தடவையாக வரமாயா? இப்பயும் ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்கா? இந்த பேக்கில் இங்கே வை. பார்த்துடி. அண்ட் யா, இருந்தாலும் புது ஹவுஸ்மேட்க்கு தெளிவாக சொல்லணும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மாயா. ஒன்று மாதிரி என்னால் க்ரீன் டீ எல்லாம் அன்னடிக்க பிடிக்க முடியாது. தினமும் ஏஞ்சதும் காலையில் எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி. அது இல்லை, நான் ஜோம்பி மாதிரி ஆயிடுவேன். சரி வா, கடைக்கு போயிட்டு உடனே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன அவசரம்? பொறுமையாக போவோம். உட்காரு. ஏய் உட்காருடி. சரி. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ மாயா. நான் தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். தனியாக இருக்கலாம் தான் வீடு எடுத்தேன். ஆனால் இருக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு. சரி, அதை விட அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல. கீழே ஜிம், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாமா? ஏய் தாராளமாக. ஆக்சுவலி எங்கள் செக்யூரிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அண்ட் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. என்ன ரூல்ஸ்? ஓகே, இங்கே பாரு. நீ நைட்டு தூங்கும்போது இன்கேஸா, ஜஸ்ட் இன்கேஸ் யாராச்சும் அந்த கதவு தட்டினா திறக்காதுன்னு. இல்லை, எனக்கு புரியல. ராத்திரி நேரத்தில் கதவு தட்டினா நீயா தான் இருப்ப. இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். வேற யார் வந்து கதவு தட்ட போகிறா? எப்படி சொல்கிறது? அது வந்து அவன் பேர் சந்தோஷ். சந்தோஷா? என்ன ஷாஃப், வெளியே எந்த துப்பும் கிடைக்கலன்னு மறுபடியும் டைரி பக்கமே வந்துட்டீங்க போல. ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டு தானே இருக்கணும். அதுவும் வாஸ்தவம் தான். இப்போ என்ன எழுதியிருக்காங்க? விமலா மாயா கூட தான் தங்கியிருந்திருக்கா. அதை பற்றி யாருக்கு தெரியும்? தன்னை கொண்ட கொலைகாரனை பற்றி கூட ஏதாவது எழுதியிருக்கலாம்ல. கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விமலாவும் மாயாவும் நல்லா தான் இருந்திருக்காங்க. விமலா மாயா வீட்டில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்கா. அது அவளுக்கு அட்வான்டேஜ் தான். திடீர்னு எந்த காரணமும் சொல்லாமல் மூவ் அவுட் பண்ணி வேறு இடத்துல தங்கிக்கிட்டு இருக்கா. அதிகமான ரெண்ட் கட்டி வேற. என்ன காரணம்னு தெரில. பேரில் எதுவுமே போடலையா? ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க தான் ஆனா ஊனானா சண்டை போட்டுக்குவாங்களே. சின்ன சின்ன பவுடர் கேஸு கூட இந்த மாதிரி சண்டை போட்டு 10 வருஷம் பேசாதலாம் கூட எனக்கு தெரியும். இல்லை, மாயா கூட காரணம் தெரிலன்னு தான் எழுதியிருக்கா. ஒருவேளை விமலாவை பற்றி விசாரித்தா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன்.